முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, 75 நாள் யாரும் உறக்கம் இல்லாம, டைம் பார்க்காம, சாப்பாடு பார்க்காம என்னோட களத்துல இருந்து உழைச்சிங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம களப்பணியாற்றி ஒரு வெற்றி முகத்தில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உழைத்த உங்கள் எல்லாருக்கும் நான் என்றென்றும் நன்றி கடமை உள்ளவனாக இருப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறுகின்றேன். கடந்த 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் எனக்கு வாய்ப்பளித்து வேட்பாளராக அறிவித்தார்கள். உங்களின் ஆதரவோடும் கழக நிர்வாகிகளின் ஆதரவோடும் அன்றைக்கு எனது வெற்றியை பெற்றுக் கொடுத்தீர்கள். அன்று முதல் 5 ஆண்டுகள் எனது பணியை நான் நன்றாக செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அவர்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் உறுதியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை புதுக்கோட்டை மக்களுக்காக நமது அரசானது செய்து கொடுத்துள்ளது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போகுமானால், குடிநீர் பிரச்சனை நம்ம ஆட்சிக்கு வந்த போது கிட்டத்தட்ட 15 நாளுக்கு ஒரு முறைதான் தண்ணி வந்தது. அது நம்ம மாண்பு முதலமைச்சரிடம் மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் கேட்டபோது உடனடியாக 75 கோடி ஒதுக்கீடு செய்து ஜீவபுரத்திலிருந்து 40 கிலோமீட்டருக்கு பைப் லைன் அமைத்து கொடுத்து அந்த லைனை சரி பண்ணி கொடுத்தாங்க. 15 நாள் இருந்தது. கிட்டத்தட்ட 7-8 நாளைக்கு கொண்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். மீண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் புதுக்கோட்டை மக்களுக்கு தினந்தோறும் தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதை உழைப்பாக இருந்து நேரம் காலம் பார்க்காமல் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து எப்படியாவது தண்ணி கொடுக்கணும் 5 வருஷம் நான் போராடிட்டு இருக்கோம். அதன் விளைவாக தான் மாண்பு முதலமைச்சர்களும் மாண்பு அமைச்சர்களும் 1800 கோடியை தஞ்சாவூரிலிருந்து கொள்ளிடத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு 1200 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்காதனால அது இன்னும் ஆரம்பிக்காம இருக்கு. கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்தில் புதுக்கோட்டை மக்கள் ஒரு நாள் தினந்தோறும் தண்ணி கொடுப்பதற்கு இந்த அரசு வழி செய்யும். அதற்கு நான் உறுதியாக இருப்பேன் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாநகராட்சி ஆக்கியது. மாநகராட்சி ஆக்கும் போது சில கோரிக்கை வைத்த சட்டமன்ற கேள்வி நேரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் செய்து கொடுத்தாங்க. அப்போ பல விமர்சனம் வந்தது. அப்ப 100 நாட்களை பறிக்கப்பட்டது என்றார்கள். அமைச்சரிடம் முதலமைச்சரிடம் கேட்டோம். அந்த 100 நாட்களை இன்று தொடக்கப்பட்டு அவர்களுக்கு இன்று சம்பளமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மிகுந்த வரவேற்பில் உள்ளார்கள். அதுபோலவே புதிய பேருந்து நிலையம் ரொம்ப பழுதடைந்ததுல 19 கோடி ரூபாய் செலவில் இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சாலைகள், பிரதான சாலை அனைத்தும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நமது முத்துலட்சுமி அம்மையார் பெயர் செயல்படுத்தப்பட்ட அந்த அரசு மருத்துவமனையானது இன்று மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல அசோக் நகர், கலீப் நகர் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார கொண்டு வரப்பட்டுள்ளது. மெடிக்கல் காலேஜ் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையமும் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல மன்னருக்கு இன்னைக்கு மணிமண்டபம் 3.5 கோடி செலவுல மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு இன்று 1 கோடி ரூபாய் செலவில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகள் புதுக்குளம் 5 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஓட்டக்குளம் 9 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று நியோட்டைல் பார்க் அமைக்கப்பட்டு அதற்கு பூமிபூஜையும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா பகுதியில் கால்நடை மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டையன்பட்டி மற்றும் வெள்ளாளவிடுதி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். நேரம் கருதி நான் இந்த திட்டங்கள் எல்லாமே நமது ஆட்சி செய்வதால் கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் புதுக்கோட்டை மக்களுக்கு குடிநீரை இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அவங்களே போய் அங்கே வீடியோ எடுத்து ஏஐ முறையில பாத்தீங்கன்னா அவங்களே கிரியேட் பண்ணி போட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மக்கள் அதெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல இல்லை என்றும் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எப்போது நான் புதுக்கோட்டை மக்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என்பதையும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் சேவை செய்திருப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் உறுதியாக கொண்டு என்றென்றும் நான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என்பது எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்களித்து